வைல்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது சந்திச்ச மிக அதிரடி அச்சமான மொமெண்ட். ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்னால வந்தது. ராகுல்னால வந்தது. ஓகே. ஆ நீயே பண்ணுங்க. மாமி ஓகே. கண்டினியூ பட்டு. ஓகே மம்மி. தேங்க் யூ மம்மி. ஸோ அது வந்து ராகுல்னால எனக்கு வந்தது. அதனால ஃபோட்டோ பெரிய பெரிய கேமரா எடுத்துட்டு போனாங்கன்னா, எனக்கு ஃபோட்டோலாம் பெருசா நான் எடுக்க மாட்டேன். எனக்கு பேசிக்கா தான் கத்துக் குடுத்துருக்காங்க. அம் எனக்கு வந்து இந்த பின்னாடியே அவருக்கு பின்னாடியே லென்ஸ் தூக்கிட்டு போற வேலை எனக்கு. அது மாதிரி வந்து நான் திபெத் பார்டர்ல, அப்புறம் ஸ்பித்தி வேலி அந்த மாதிரியான டெரெயின்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கபினி ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாரி ஓட்டுனருக்கு பக்கத்துல கிளீனர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கேமரால எனக்கு வேலை. ராகுல் கேமரா பிடிப்பாங்க. அவங்களுக்கு நான் லென்ஸ தூக்கிட்டு பின்னாடியே போவேன் நானு. ஆஹா, இப்ப ஸோ எல்லா அந்த கேமரா அளவுக்கு தான். வந்து ஆஹா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் தூக்கிட்டே போயிடுவேன் அப்படி. அதாவது வந்து நானா இத எடுங்க. நானா அங்க இருக்கு பாருங்க அப்படி சொல்லி நான் வந்து ராகுலுக்கு காட்டுவேன். அவங்க வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தான். என்னைக்கே பயந்துருக்கேன் ஏதாவது ஆ பார்த்து போட்டோஸ் எடுக்கும்போது. அது ஐயோ, வந்து யானை ஒரு தடவ எங்கள தொரத்திட்டு வந்தது காட்டுக்குள்ள. கபினி ஃபாரஸ்ட்ல வந்து அது அப்பதான் டோர் குட்டி லாக். போட்டிருக்கு போல இருக்கு. ம். அதனால அது எங்களுக்கு தெரியாது. அது வந்து தாய் யானை புரொடெக்ட் பண்ணுது போல இருக்கு. அது பின்னாடி ஆமாமாமா. குட்டி யானை இருந்தது எங்களுக்கு தெரியாது. ஸோ அது திபு திபு திபுன்னு வண்டிய நோக்கி வருது. வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டே போனாங்க. அந்த அந்த சஃபாரி வண்டி. ஸோ அது லைஃப்ல மறக்க மாட்டேன் நானு. ஒரு மாதிரி பீதியா இருக்கும்ல. ஆமா. அதனால அடுத்த தடவலாம் கூப்பிட்டாங்கன்னா நான் போமாட்டேன். ஓகே டன். திடீர்னு சீரியல் வேர்ல்ட்ல இருந்து ஒரு ம். வாரம் பிரேக் கிடைச்சா என்ன செய்வீங்க? எங்கேயாவது டிராவல் பண்ண போயிடுவேன். எனக்கு பயணம் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா, நான் பயணம் பண்றது எல்லாத்தையும் பதிவு பண்ண மாட்டேன். வெளியில இங்க போனோம், அங்க போனோம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். வரலாற்று சிறப்புமிக்க எனக்கு வந்து அங்க போய் நின்னு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வந்து நின்னுருப்பாங்கல்ல. இந்த சிவிலைசேஷன் இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும்ல. ஸோ அது வந்து எனக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இல்ல. இப்ப சமீபமா வந்து இந்த தாமிரபரணி படித்துறைக்கு போனேன். ம். பாபநாசம் கோயில் படித்துறைக்கு போனேன். ஸோ அங்க உட்காந்து நான் அப்படியே யோசிப்பேன். இப்ப இங்க இங்க இருந்து தான் இப்படிலாம் நடந்திருக்கும்ல அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி வந்து ஒண்ணு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போக பிடிக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். அப்படி இல்லன்னா வந்து வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸா? வாட்டர் பாடிஸ்னா வந்து தண்ணி சார்ந்த இடங்கள். அப்புறம் படித்துறை அந்த மாதிரியான இடங்களுக்குலாம் போய் எதுவுமே பண்ணாம அங்க உட்கார்ந்து ஓடுற தண்ணிய பார்த்துட்டே இருப்பேன் அம்மா நானு. அப்பவே நான் படிச்சு தொலைனாங்க. படிக்கிறதுக்கும் படித்துறைக்கும் என்னம்மா சம்பந்தம்? படித்துறை. இல்ல அதான் படித்துறை இல்ல. படின்னு சொன்னதுமே படி. அங்க அங்க போய் ஓ இந்த படியா? படித்துறை.